Good morning. Once it's completed, we are going to see about the sum of libraries in the Python, which is used for the data analysis. First library is the pandas. So in the pandas use பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா data handling. So data handling we are going to use the pandas. So next data visualization. Data visualization அப்படின்னா என்ன? Like Excel ஒரு chart பண்ணணுமா? கரெக்டா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த டேட்டா விசுவலைசேஷனுக்கு we are going to use 3 libraries, but basically two powerful libraries. One is the cban. இந்த cban எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்ஸ். ஸோ அது எல்லாமே நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்டுக்கு we are going to use the cban. And basic plot like scatter plot, line chart, ஏரியா சார்ட், பார் சார்ட் அண்ட் பை சார்ட், இந்த மாதிரியான சார்ட்டுக்கெல்லாம் we are going to use the matplotlib. ஓகேங்களா? டேட்டா ஹேண்ட்லிங்க்கு we are going to use pandas. டேட்டா விசுவலைசேஷன்லயே அட்வான்ஸ்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்ஸ்க்கு we are going to use cban. பட் பேசிக் பிளாட்டிங்க்கு we are going to use the matplotlib. Done. So next is the exploratory data analytics. So we've seen a lot about the exploratory data analytics, right? So yeah, fine. So summary statistics. Summary statistics na நமக்கு தெரியும்ல, நமக்கு எக்ஸல்ல பண்ணணும். அதே சேம் ஹவு டு டூ ஆன் த பைத்தான். பைத்தானோட ப்ரோக்ராம்ல எப்படி அது பண்ணணுங்கிறத பார்ப்போம். அண்ட் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 2 பேருக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலை, அதனால உங்களுக்கு தெரியாது. ஸோ பிரவீன் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்குதுங்களா? வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம், வேரியன்ஸ் எல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் இது நான் சொல்றேன், இந்த கான்செப்ட் நான் சொல்லும் போது. அண்ட் இது கூட நான் சொன்ன பைத்தான்ல போகும்போது அட்வான்ஸ்டா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது இதுக்கு மேல பைத்தான்ல தான் புரியும் உங்களுக்கு இப்போ. அதேதான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டேட்டா எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இது வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் வந்துட்டு நீங்க 12th இதுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் காமர்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இருந்தாலும் சரி, கோஎபிசியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th கூட இருக்கும் அதெல்லாம். +2 +1 +2 பிசினஸ் மேக்ஸ்ல வந்துரும் கண்டிப்பா. சோ மத்தவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்? எஸ் சார். ஓகே ஃபைன். ஸோ அது எல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். அண்ட் அவுட்லையர்ஸ், ஸோ பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது எக்ஸல்லே பார்த்தோம். சேம் லைக் தட் ஹவு டு யூஸ் ஆன் த பைத்தான். அண்ட் ஃபைண்டிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன் இன் டேட்டா. லைக் எக்ஸல்ல பார்த்தோம்ல, இது எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கு, இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ சேம் லைக் தட் ஹவு டு do the exploratory data analytics with the Python. Next, working with the NumPy. இந்த நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்கு, which we can use it for the array. அரேனா ஒன்றும் இல்லை, இந்த டிக்ஷனரிஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ பைத்தானோட லிஸ்ட், ரீஷேப்பிங் த டேட்டாவை ரீஷேப் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்றது, எப்படி பிவோட் டேபிள்ல நம்ம அலைன் பண்றோம், ஸோ அந்த மாதிரி. அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வித் நம்பை. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா நம்ம பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணிடுவோம், அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ சம்திங் லைக் ஸ்கொயர் ரூட்டு ஆர் வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் த 2 numbers. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாம் we can directly use the numpy to do that, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். And SQL and database in Python, connecting DB with Python, SQL queries using pandas. அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா SQL இருக்குதுங்கல்ல, SQL இந்த பைத்தானோட நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டு SQL இருக்க டேட்டாக்கு பைத்தான்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா?
ஸோ எஸ்கியூஎல்ல இருக்கக்கூடிய டேட்டாக்கு நம்ம பைத்தான்ல எஸ்கியூஎல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நம்ம பைத்தான்ல லைக் என்ன பண்ணுவோம்னா டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட் அண்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லைக் ஜஸ்ட் எப்படி நம்ம எக்ஸலோட அனாலிசிஸ் பண்ணமோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணமோ சேம் லைக் தட் டேட்டாஸ் வச்சு we will do on the Python too. Okay, fine. So let's get started. So as of now, for the first library introduction, we had completed, correct? Successfully completed introduction. Next, we are going to see about the data visualization. Okay. So we are going to see about data visualization. So in the data visualization, first we are going to see about the matplotlib library for basic plottings. So it's very simple. நான் ரொம்ப அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸுக்கு போகவும் விரும்பல. லைக் we are going to see only இந்த எல்லா கான்செப்ட்லையும் we are going to see the basic concepts. And machine learning I will send the recorded video, not the live session, because it is not included on your syllabus. Just நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சதான். ஸோ ஐ வில் சென்ட் த ரெக்கார்டட் வீடியோ ஆஃப் மைண்ட். நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபார் த மெஷின் லேர்னிங். ஓகே ஃபைன். ஸோ அதர் தென் தட் இது எல்லாத்துலேயும் நம்ம பெருசாக இன்டெப்த்தாக நம்ம போய் எல்லா கான்செப்டையும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஓகே. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ரேர் டு யூஸ் த பைத்தான் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் வென் வி பிகம் த டேட்டா அனாலிஸ்ட் இன் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ மற்ற எல்லாம் தான் எக்ஸல், SQL and Power BI மேக்ஸிமம் இதில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். அண்ட் we need to know. இப்போ நம்ம எவ்வளோதான் டீப்பாக போய் நம்ம கற்றுக்கிட்டாலும் ஃபுல்லாக நம்ம உள்ள இருக்க ஒன்றையும் நம்ம போய் கற்றுக்கிட்டாலும் அண்ட் ஒர்க்குன்னு போகும்போது நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். எவ்ரிதிங் வில் பி வேஸ்ட். கரெக்டுங்களா? ஸோ வாட் வி நீட் டு நோ டு கெட் பிளேஸ்ட் ஆன் அ இன்டர்வியூ and what we need to know to work on that company. ஸோ அவ்வளோதான் நமக்கு முக்கியம். கரெக்டாக நமக்கு என்ன தெரிஞ்சா நம்மளால இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நமக்கு என்ன தெரிஞ்சா நம்ம ஈஸியாக அந்த ஒர்க்கை ஒரு இன்டர்வியூவில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பார்க்க முடியும். ஓகே. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to see about the matplotlib for basic plotting. ஸோ நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், which is matplotlib.py. Okay, fine. Okay, so matplotlib for basic plottings. So first இந்த libraries அப்படின்னா என்ன? ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்க. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலைங்களா? சாரி, அப்போ ஷேரை பண்ணலையா? அந்த சிலபஸ் சொல்லும் போதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, புரிஞ்சதுல சிலபஸ் புரிஞ்சதுல நம்ம என்ன பண்ண போறோங்கிறது. இதை நான் அனுப்பிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அதான் ஒன்றும் இல்லை. டேட்டா ஹேண்ட்லிங்க்கு பைத்தானு, சாரி பாண்டாஸு, டேட்டா விசுவலைசேஷனுக்கு சீபானு, மேட்பிளாட்லிப், அப்புறம் EDA. நம்பை எதுக்கு யூஸ் பண்றோம்னா அரே லிஸ்ட், ரீஷேப்பிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். SQL வந்துட்டு கனெக்ட் பண்ண போறோம். அந்த டேட்டாவை வச்சு பாண்டாஸ் யூஸ் பண்ணி இங்கே அனலைஸ் பண்ண போறோம். அப்புறம் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ். ஸோ இவ்வளோதான், சிம்பிள். ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த மேட்பிளாட்லிப். ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை த லைப்ரரி? லைப்ரரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் சம்திங் ப்ரீ கிரியேட்டட். ஆல்ரெடி ஒரு டெவலப்பர் ஆர் ஆல்ரெடி ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. we are going to use that in our project. அவ்வளோதான் லைப்ரரி. ஸோ இப்போ நார்மலாக ஒரு புக் லைப்ரரிக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய புக்ஸ் இருக்கும், நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ அப்போ வேண்டியதை நம்ம எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லைப்ரரியை யூஸ் பண்ண போறோமோ அந்த லைப்ரரியை நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள அந்த லைப்ரரியை கொண்டுட்டு வரணும். லைக் லைப்ரரியில இருந்து ஃபர்ஸ்ட் புக் எடுக்கணும். புக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள உள்ளதை நம்ம படிக்க முடியும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வி நீட் டு இம்போர்ட் தட் லைப்ரரி. இம்போர்ட் matplotlib டாட் pyplot as plt. இதுதான் இந்த matplotlib இம்போர்ட் பண்றதுக்கான சின்டெக்ஸ். சொல்லுங்க. இம்போர்ட் matplotlib டாட் pyplot. அதாவது matplotlibல இருக்கக்கூடிய pyplot pyplot அப்படிங்கிற ஃபங்க்ஷனை matplotlib லைப்ரரியில இருக்கக்கூடிய pyplotங்கிற ஃபங்க்ஷனை plt அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்றோம். இதான் இதோட கான்செப்ட். ஓகே. ஸோ இதை இம்போர்ட் பண்ண உடனே நம்மளால யூஸ் பண்ண முடியுமானா இங்க நம்ம ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்றோம். பட் இந்த matplotlib இந்த இடத்துல காட்டுது தெரியுமா கீழே? Wait, showing like this. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த matplotlib இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் இந்த matplotlib இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? புரியுது? அந்த matplotlib இங்க இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா pip install ஓகே matplotlib. ஓகேங்களா? அந்த டெர்மினல்ல போயிட்டு pip install matplotlib அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள இந்த சிஸ்டம்ல நம்ம matplotlib வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு pip install matplotlib கொடுத்துட்டோம்னா matplotlib நமக்கு டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன matplotlib நம்ம ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். So if someone asked you when you are going இது இன்ஸ்டால் ஆகட்டும், at the same time நான் இதை இன்ஃபார்ம் பண்றேன். So if someone asked you what do you know about Python for data analytics அப்படின்னு உங்களை ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பைத்தான்ல டேட்டா அனாலிசிஸ்ல அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நான் எழுதியிருக்கேன்ல, இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கு. So like introduction to the Python, which will cover the data types, operators, and conditional statements, for loops, and directories, list, output statement, and etc. Okay, and we know about the data handling using the pandas. And for the data visualizations, I know the concept of the Seaborn for advanced statistical plots and Matplotlib for basic plottings. And I know the concept of NumPy for the arrays and mathematical operations to calculate the data. And we know about the SQL and databases concept in Python, which we will use to connect with the Python and the database to get the data from the database and do that operations and analysis on the Python using the pandas. And I know the machine learning introduction to the machine learning concepts and linear regression and classification models. ஸோ இந்த விஷயங்களை நீங்க சொல்லி முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் pandas, வாட் இஸ் matplotlib, வாட் இஸ் seaborn, what are the plots in matplotlib, and how do you install the matplotlib, how you will import the matplotlib. ஸோ இதுதான். இப்போ இதை நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்க சொன்னதுல இருந்து தான் அவங்களோட அடுத்த கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ அந்த அடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாம் நான் அந்த கிளாஸ் நடத்தும் போதே நான் சொல்லிடுவேன். ஸோ it will be very easy for you to crack the interviews.
ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்பிளாட் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த கீழே உள்ள டாட் லைன் இல்லை. கரெக்டா? ஃபைன். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் 1 2 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒய் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் 2 3 4 5 6 7 11 மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் PLT. Why I am using the PLT அப்படின்னா இந்த மேட்பிளாட்லிப் லைப்ரரியில் இருக்கக்கூடிய PY பிளாட், அதாவது பைத்தான் பிளாட்டை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அஸ் PLT இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? PLT தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ PLT டாட் பிளாட். ஓகே, எக்ஸோ. ஸோ இது என்ன பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் அ லைன் பிளாட். ஓகே. ஸோ ஒரு லைன் பிளாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டெக்ஸ்? பிஎல்டி. பிஎல்டிங்கிறது அந்த லைப்ரரி. ஓகேங்களா? டாட் பிளாட் எக்ஸ் கமா ஒய்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டா போதும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இதை பைத்தான் மேட் பிளாட் லிப் டாட் பிஒய். ப்ராப்ளம் என்று தெரியவில்லை. Fine. Okay. Done. ஒரு கமாண்ட் போடுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபைன். ஸோ பிஎல்டி டாட் பிளாட். ஓகே, எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. எக்ஸ்ல என்னென்ன வச்சிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 2 3 4 5, ஒய் ஆக்சிஸ்ல 2 3 5 7 11. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு டேட்டாவா இருக்கு. நம்ம என்ன பிளாட் கிரியேட் பண்றோம்? லைன் பிளாட் கிரியேட் பண்றோம். லைன் பிளாட்ல எப்படி லைன் பிளாட் கிரியேட் பண்ற சின்டெக்ஸ் என்ன? பிஎல்டி. இதுதான் என்னது? நம்ம லைப்ரரி. ஓகேங்களா? பிஎல்டி டாட் பிளாட்னு யூஸ் பண்ணா லைன் பிளாட் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் கமா ஒய். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ணதை நம்ம ஷோ பண்ணணும். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண பிளாட்டை வந்துட்டு நம்ம ஷோ பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்னன்னா பிஎல்டி டாட் ஷோ. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பிஎல்டி டாட் ஷோ. இதை நம்ம என்டர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் சேவ் பண்ணி இதை நம்ம ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்றோம், யாருக்காவது நம்ம சென்ட் பண்றோம், வேற எங்கேயாவது நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகே, கிளியரா? ஃபைன். ஸோ இதுல வந்துட்டு இப்போ சார்ட்ஸோட டைட்டில்லாம் பார்த்தோம்ல, லைக் எப்படி சொல்றது, எக்ஸல்ல வந்துட்டு சார்ட்டோட டைட்டில், எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் நேம், ஒய் ஆக்சிஸ் லேபிள் நேம். ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம்? ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு பிஎல்டி டாட் டைட்டில், டைட்டில்ல லைன் பிளாட்னு வைக்கிறோம். எக்ஸ் லேபிள்ல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் லேபிள்ல ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க மேல வந்துருச்சுங்களா லைன் பிளாட். ப்ரோ சரியா தெரியல ப்ரோ, ரொம்ப ஜூம்ல இருக்கு. என்னது ஜூம்ல இருக்கு? இது உங்க ஓகேவா? zoom. இல்ல இல்ல, ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சார்ட்ல வெறும் ஒயிட்ட மட்டும் தான் தெரியுதா? இல்ல ப்ரோ. இப்போ அதான் 3ல இருந்து 5 வரையும் தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே தெரியல. ஜூம் இன்ல இருக்கு ரொம்ப. மத்தவங்களுக்கு அப்படிதான் தெரியுதா?
இல்ல சார். கரெக்டா தெரியுதுல ப்ரோ? நீங்க வந்துட்டு உங்க ஸ்கிரீன் ஜூம் ஆயிடுக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ. சரி இருங்க. நான் ஜூம் வெளில போயிட்டு மறுபடியும் உள்ளேன் சார். எனக்கும் இப்போ ஜாயின் பண்ண மொபைல்ல கரெக்டா தான் தெரியுது. சரி இதோ ப்ரோ. நான் வெளில போயிட்டு வரேன். ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நல்லா தெரியுது. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா லைன் பிளாட் அப்படிங்கிறது அதோட டைட்டில். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது எக்ஸ்ல உள்ள லேபிள், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஒய்ல இருக்கக்கூடிய லேபிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு. இது ஒரு லைன் சார்ட் கரெக்டுங்களா? ஒரு லைன் பிளாட். ஸோ இதை கிரியேட் பண்றதுக்கு அவ்வளவுதான். டன். ஸோ we are just using the sample data. கரெக்டா? ஒரு சாம்பிளான ஒரு டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? ஒரு இதை நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் we will use the real time data, லைக் எப்படி நம்ம எக்ஸல்ல ஒரு டேட்டா யூஸ் பண்ணோம் அந்த சேம் டேட்டா we will use. கரெக்டா? ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ரெண்டு வந்து இருக்குதுங்களா? ஒன்று அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு என்ன சார்ட்டு? நம்மளுடைய பார் சார்ட். ஓகே. ஸோ பார் சார்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? பிஎல்டி டாட் பார். ஓகே. லைன் சார்ட்டுக்கு பிஎல்டி டாட் பிளாட், பார் சார்ட்டுக்கு பிஎல்டி டாட் பார். ஸோ பிஎல்டி டாட் பார் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு ஒரு பார் சார்ட் வந்துருச்சு. இங்க நம்ம எக்ஸ்ல கொடுத்துருக்க வேல்யூலாம் கீழே வந்துடுச்சு, ஒய்ல கொடுத்துருக்க வேல்யூலாம் மேலே வந்துடுச்சு. ஸோ இது வெறும் 1 2 3 தான் நான் கொடுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. லைக் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலி நம்ம எக்ஸல்ல இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் கொடுப்போம். லைக் ஒரு எம்ப்ளாயோட டீம், எம்ப்ளாயி டீமோட சேலரி, டீம் ஏ அவங்களோட சேலரி 2000. ஸோ இங்க வந்துட்டு டீம் ஏ சேலரி வந்துட்டு 2000. நெக்ஸ்ட் டீம் பி அவங்களோட சேலரி சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி கூட we can able to do. ஓகேங்களா? ஸோ டீம் ஏ வந்துருச்சா? அண்ட் இதே மாதிரி we can able to see the bar chart as well. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார் சார்ட்டும் இங்கே வரும் பிரிண்ட் ஆகி, அதுக்கும் உங்களால் can able to see. ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிள் டேட்டா வச்சு தீஸ் ஆர் த சின்டெக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் we will use the that example data. Fine. ஸோ இந்த முன்னாடி உள்ளதெல்லாம் நான் கமெண்ட் பண்றேன். ஜஸ்ட் இதை நான் ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு, நீங்க அன்கமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see about the ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட் நம்ம பார்த்தோம். ஸ்கேட்டர் பிளாட்டுக்கு ஒன்றும் இல்லை, பிஎல்டி டாட் ஸ்கேட்டர். ஸோ அவ்வளோதான், நத்திங், வேற எதுவும் இல்லை. ஸோ ஸ்கேட்டர் பிளாட் நம்ம எதுக்கு பார்த்தோம்? ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணி அனாமலிஸ் கண்டுபிடிச்சோம். கரெக்ட்டுங்களா? கரெக்டா தப்பா? ப்ரோ எனக்கு இது அட்வான்ஸ் எக்ஸல்லாம் கொஞ்சம் எடுக்கல. அது எடுக்கிறேன் நீங்கல்ல, அது ஒன்றும். ஓகே. வேற பேட்ச் எடுக்கிறப்போ சொல்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, ஓகே. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கா? எக்ஸல் வச்சு ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி அனாமலிஸ் கண்டுபிடிச்சோம். கரெக்டா?
So same like that when we have the data on the SQL or when we are having the data in our Python. So அதை யூஸ் பண்ணி ஒரு அனாமலிஸ் கண்டுபிடிக்க ஒரு ஸ்கேட்டர் பிளாட் சம்திங் மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும்னா we will use this. கிளியர் தானே அவங்க மற்ற ரெண்டு பேருக்கும்? ஒன்றும் இல்லை ப்ரோ, லைக் ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட், இதெல்லாம் நான் எக்ஸல்லையே நார்மலாகவே சொல்லியிருப்பேனே, நார்மல் எக்ஸல்ல முன்னாடியே நான் சொல்லியிருப்பேனே. ஸ்கேட்டர் பிளாட்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குதுங்கல்ல, 1 and 2 இங்கே வந்துட்டு பாயிண்டாக காட்டும். ஸோ அவ்வளோதான், எங்கெங்கெல்லாம் இந்த டேட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத நமக்கு காட்டும் XY ஆக்சிஸில். ஓகே, ஸோ மற்ற ரெண்டு பேரும் கிளியரா அமைதியாகவே இருக்கீங்க, புரியுதா புரியலையா? புரியுது புரியுது சார். இது என்ன சார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பை சார்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸை வச்சு பை சார்ட் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ பை சார்ட் போடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டைட்டில் ஜஸ்ட் பை சார்ட் அண்ட் ஸோ சேம் லைக் தட் பிஎல்டி டாட் பை. ஓகே, ஸோ இந்த பிஎல்டி டாட் பைக்குள்ள நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சிஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் லேபிள்ஸில் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணியிருக்கோம், லேபிள்ஸுக்கு எக்ஸ் ஆக்சிஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸுங்கிற ஒன்று எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் 2 எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், புரியுதா? ஸோ இந்த ஒன்றுங்கிறது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு 2. ஸோ இப்போ 5 பார்த்தீங்கன்னா 11 இருக்குதா? ஸோ 5 வில் பி லைக் 5 தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், புரியுதா நான் சொல்றது? ஸோ 4 வந்துட்டு 7, ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு 7 தான் கொஞ்சம் பெருசாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஸோ லைக் பர்சன்டேஜ் எது பெரிய நம்பரா, 5ங்கிற லேபிள் வந்துட்டு பெருசு, கரெக்டா? ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு பெருசு, ஸோ அதனால இங்கே பெருசாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கிளியர் தானே பை சார்ட்? ஸோ பை சார்ட் இஸ் நத்திங் பட் ஒய். ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிபியூஷனா நம்ம எழுதணும், லைக் வெறும் ஒய் மட்டும் தான் டேட்டா இருக்கு, எக்ஸ் லேபிள் இல்லை அப்படின்னாலும் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒய்ங்கிற லேபிளை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்க முடியும். அண்ட் அதுலேயும் நான் வந்துட்டு இல்லை எக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன், அது எல்லாமே லேபிள்ஸாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நம்மளால காட்டிக்க முடியும். புரிஞ்சதுல? கிளியர் தானே? ஓகே, தென் பாக்ஸ் பிளாட். நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரன் ஃபார் த பாக்ஸ் பிளாட். இது ஞாபகம் இருக்கா, இங்க பார்த்த மாதிரி இருக்கா? சொல்லி கொடுப்பாங்க. யா சேம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் மாதிரி தான் பாக்ஸ் பிளாட்டும். இந்த பாக்ஸ் பிளாட் ப்ரோ நீங்க கவனிக்கலையா, இந்த பாக்ஸ் பிளாட் சொல்லும் போது அனாமலிஸ் எடுக்கும்போது நீங்க இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? நானா? ஆ இல்ல ப்ரோ, பாக்ஸ் பிளாட்லாம் இல்ல. நான் இது கரெக்ட்டா இது எடுக்கும்போது தான் வந்தேன். அந்த ப்ராஃபிட் பை ப்ராடக்ட் அதெல்லாம் எடுக்கும்போது தான் இது ஜாயின் பண்ணேன். சரி இந்த ஓகே. சார்ட்ஸ் எடுக்கும்போது எதுவுமே நான் இல்ல. சரி ஓகே, 2 நாள் நான் நான் இல்லன்னு சொல்லும் போது தெரியும். பாக்ஸ் பிளாட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் அனாமலிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இந்த டேட்டால வந்துட்டு எல்லாம் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா எல்லாமே உள்ளதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எதுவுமே அனாமலிஸ் மாதிரி இல்லை நமக்கு. ஸோ அதான் இப்போ லைக் இங்க பாத்தீங்கன்னா அனாமலிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், இது எல்லாம் ஒரே மாதிரி டேட்டாவா இருக்கா, 2 3 5 7, இது மட்டும் 110 இருக்குல்ல, ஓகேவா? ஸோ இது இங்க பாத்தீங்கன்னா இது இங்க வந்துட்டு காட்டி கொடுத்துடும். ஸோ இந்த டேட்டா இந்த 1 இதை நான் இங்க கொண்டு போகும்போது தெரியும், இந்த கீழே காட்டுதா XY = 110. அந்த கீழே ஹோம் ஐகான் இந்த இதுக்கு பக்கத்துல இங்க வந்துட்டு இந்த இடத்துல காட்டும், மவுஸ் தெரியுதுல, மவுஸ் பாயிண்டர் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த 110 இருக்கிறது வந்துட்டு அனாமலிஸ். ஸோ 1க்கு மேல எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் ஆகி முடிஞ்சது, லைக் 0 to சம்திங் லைக் 10, இது 20னா 10க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஒரு டேட்டா மட்டும் எங்கேயோ போய் தனியா இருக்கு,
கரெக்டா? ஸோ இதை வந்துட்டு நம்ம பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ யா அண்ட் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எதுவும் சொல்லல. ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம், நான் சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஹிஸ்டோகிராம்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். இது ஏன் இப்போ சொன்னேன்னா, வி ஆல்ரெடி சீன் அபவுட் த லைன் சார்ட் தெரியும், நமக்கு பார் சார்ட் தெரியும், ஸ்கேட்டர் தெரியும், பை தெரியும், பாக்ஸ் பிளாட் தெரியும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் சார்ட்ஸ் தட் வி யூஸ். கரெக்டா? ஸோ ஃபார் பிளாட்டிங்ஸ், ஸோ பேசிக் பிளாட்டிங்ஸ்க்கு வி கேன் ஏபிள் டு யூஸ் த மேட்லிப் லைப்ரரி. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மேட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஸ்கேட்டர் சார்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு பை சார்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்றது. ஸோ நம்மளோட ரியல் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது எப்படி இருக்குன்னா, டேட்டா பேஸோட ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிப்போம்ல, வெரி சார் சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் இதை சொல்லிட்டேன்னா, மேட் பிளாட் லிப் ஃபார் பேசிக் பிளாட்டிங்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் சீபான் அண்ட் ஹீட் மேப்பை பத்தி நாளைக்கு பார்த்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டேட்டா ஹேண்ட்லிங் வித் பேண்டாஸ் பார்த்துடுவோம். அப்புறம் நம்பைஸ் வந்துட்டு பார்த்துடுவோம். அண்ட் இடிஐயும் பார்த்துடுவோம். ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட், இந்த எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுங்கிறத பார்த்துட்டு இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான், அது வரைக்குமே இந்த மாதிரி நம்ம லைக் பேசிக்ஸா இதுதான் சின்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இதை முடிச்சதுக்கு அப்புறம் we are having the data, ரைட்? அந்த ஒரு எக்ஸல்ல கொடுத்தல அந்த டேட்டாவே கூட நம்ம வச்சுக்கலாம். அதை டேட்டா பேஸ்ல ஜஸ்ட் நம்ம அந்த டேட்டாவை அப்படியே நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு கிளியரா அந்த டேட்டாவை வச்சு நம்ம எக்ஸல்ல பண்ணின மாதிரி அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பைத்தான்ல பண்ண போறோம். அப்போ we will work with the real time data. Correct? So once that completed, we'll successfully complete the Python for data analytics. Maximum by next week, I think so. We will complete it. Okay, next week முடியறதுக்குள்ள we'll complete the Python and thus Praveen உங்களுக்கு வந்து class complete ஆகி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மற்ற ரெண்டு பேருக்கு வந்துட்டு நான் இன்னும் பவர் பிஐ அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிமைனிங். கரெக்டுங்களா? ஓகே, ஃபைன். லெட்ஸ் டூ. ஸோ இந்த மேட் பிளாட் லிப்பை மட்டும் இன்னைக்கு கிளியரா வந்துட்டு நீங்க ஒரு தடவை எல்லா பிளாட்ஸையும் போட்டு பார்த்துருங்க எப்படி வருதுன்னு. அண்ட் டுமாரோ வி வில் சி அபவுட் த ஹீட் மேப் அண்ட் சீபான். ஸோ டுமாரோ என்னால் கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரில, பிகாஸ் நேற்றுமே நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துட்டேன். வெளியில போயிட்டேன். ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன் நாளைக்கு. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாரும். நியூ ஆஃபீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்றேன். அதுக்கான ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வெளியில போக வேண்டியது இருந்தது, அதனால நான் போயிட்டேன். ஸோ நாளைக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பனிங். வண்டலூர் கிரசன்ட் காலேஜ் சிஐசின்னு ஒரு பிளாக் இருக்கு. ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ், ஸ்டார்ட் அப்புக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம், கோவர்க்கிங் ஸ்பேஸ். ஸோ லைக் ஒரு ஐடி பார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதனால நாளைக்கு மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் டே ஆஃப் டுமாரோ வில் கனெக்ட் அண்ட் வில் சி த ஹீட் மேப். டன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது மட்டும் இந்த சிலபஸ் அண்ட் இந்த இதை மட்டும் நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ உங்களோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ பைத்தானை நான் எப்படிலாம் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜேசன் டேட்டா. ஓகேங்களா? ஜேசன் ஃபார்மேட் பார்த்த ஞாபகம் இருக்கா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஜேசன் டேட்டா. இந்த டேட்டாவை நான் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸா மாத்தணும். நான் இந்த ஒரு டேட்டாக்கு நான் இன்சர்ட் கொரி எழுதணும். இன்சர்ட் இன்டு டேட்டா பேஸ், ஐடி, நேம், பிரைஸ், டிஸ்கிரிப்ஷன் போட்டு வேல்யூஸ்குள்ள இது எல்லாத்தையும் நான் எழுதணும். ஓகேவா? ஸோ எனக்கு அப்படி எழுதுறதுக்கு வந்துட்டு என்னால் எவ்வளோ டேட்டா, இது 4 டேட்டா சும்மா இங்கே சாம்பிள் மாதிரி போட்டிருக்கேன். பட் இந்த ஒரிஜினல் டேட்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா? ஸோ இதான் ஒரிஜினல் டேட்டா. இவ்வளோ டேட்டா இருக்கு. கரெக்டா? இவ்வளோ டேட்டாக்கு என்னால் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் த ஃபார் லூப். ஓகேங்களா? ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஃபார் டெஸ்ட்ஸ், இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக நான் லூப்பில் விட்டு நான் இந்த இடத்துல இன்சர்ட் இன்டு நேமு, ஐடி இது எல்லாமே போட்டு
இந்த சைடு வருதுங்கல்ல, லூப்ல விட்டுருக்கேன்ல நான். எனக்கு லூப்ல என்னென்ன வரும், ஐடி வரும், நேம் வரும், ப்ரைஸ் வரும்ல, அது எல்லாத்தையும் டைனமிக்கா இங்க வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி அது அப்படியே ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டா நான் கிரியேட் பண்ணி அது அப்படியே ஒரு எஸ்கியூஎல் ஃபைல்ல நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இது என்னோட கம்பெனிக்காக நான் பண்ணேன். ஸோ இப்போ நான் அந்த ரன் பண்ண கோடு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இந்த கோடு, ஸோ இந்த கோடு இவ்வளோதான். இவ்வளோதான் நான் கோடு எழுதுனது. இந்த கோடுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த ஃபுல் எஸ்கியூஎல் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த இங்க இருக்க எஸ்கியூஎல், ஸோ இந்த எஸ்கியூஎல் ஃபுல் எஸ்கியூஎல் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த டேட்டா அனாலிசிஸ்ல நீ இந்த மாதிரியும் சில விஷயங்கள் பைத்தானை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுவுமே நான் சொல்றேன். புரிஞ்சா இது நான் என்ன சொன்னேன்னு இப்போ புரிஞ்சதா? ஸோ ஒரு கஷ்டமான வேலையை பைத்தானை வச்சு ஈஸியா ஆக்கிட்டப்ப ஜஸ்ட் அதுல வெறும் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, பைத்தானோட ஃபார் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணுமே யூஸ் பண்ணல, பைத்தானோட ஃபார் லூப் உள்ள வரக்கூடிய ஒரு ஒரு டேட்டாவையும் தூக்கி இப்படியே போட்டு ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணி விட்டேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சென்ட் திஸ் டு யூ.